ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது ஆளில்லாத போலி போர் விமானங்களை இயக்கி பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் எளிதாக ஏமாற்றியது. இந்த விமானங்கள் இயக்கப்பட்டது எப்படி பார்க்கலாம் விரிவாக. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. உடனடியாக பதில் தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலை முறியடிக்கவும் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அழிக்க இந்திய ராணுவம் முடிவு செய்தது. பின்னர் அசாத்திய திட்டம் ஒன்றை தீட்டியது. கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் லட்சியா என்ற ஆளில்லா ட்ரோன்கள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது பறக்க விடப்பட்டன. இந்த ட்ரோன்கள் சுகோய் MiG-29 ரக போர் விமானங்களை போன்று தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. இதனை உண்மையான போர் விமானங்கள் என்று நம்பிய பாகிஸ்தான் விமானப்படை அனைத்து வான் பாதுகாப்பு கவசங்களையும் ஒரே நேரத்தில் இயக்கி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் விமானப்படையுடன் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவமும் லட்சியா ட்ரோன்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. மணிக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட லட்சியா ட்ரோன்களை பாகிஸ்தான் விமானப்படையினரால் சுற்று வீழ்த்த முடியவில்லை. பல மணி நேரம் இந்தியாவின் போலி போர் விமானங்களுடன் பாகிஸ்தான் விமானப்படை போரிட்டுக் கொண்டிருந்தன. பாகிஸ்தான் விமானப்படையின் முழு கவனமும் லட்சியா ட்ரோன்களை வீழ்த்துவதிலேயே இருந்தன. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட இந்திய ராணுவம் சுகோய் மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் உருக்குலைந்து போனது. குறிப்பாக விமான ஓடு தளங்களில் ராட்சத பள்ளங்கள் ஏற்பட்டதால் அடுத்தடுத்து போர் விமானங்களை இயக்க முடியாமல் பாகிஸ்தான் விமானப்படை திணறியது. லட்சியா ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கவசங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தது என்பதை மிக துல்லியமாக கண்டறியப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன.